குட். கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை மகா பெரியது. தேவன் நமக்கு கிருபையாக தந்த 15 சப்ஜெக்ட்ஸ், அதில் இன்னைக்கு நம்ம 6வது சப்ஜெக்டை கற்றுக்கொள்ள போகிறோம். அது நம்முடைய டெக்ஸ்ட் புக் வந்து நாவு. நாவு ஒரு உருவாக்கும் சக்தி. ஆமா, இயேசு கிறிஸ்து இதை குறித்து அதிகமாக சொல்லி இருக்கிறார். தன்னுடைய நாவிலே உள்ள அதிகாரத்தை செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். நம்மையும் நம்முடைய நாவை பயன்படுத்தும்படியாக சொல்லி இருக்கிறார். எந்த வசனத்துல சொன்னாரு? தம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய நாவை பயன்படுத்த வேண்டும் என்று எந்த வசனத்தில் சொன்னார்? யாராவது சொல்லுங்க. மார்க்கு 11:23. தன்னுடைய நாவை பயன்படுத்தாத நேரத்திலே தம்முடைய சீஷர்களை கடிந்து கொண்டார். அது எப்பொழுது? காற்றும் கடலும், காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்துவதற்கு அதை என்ன செஞ்சாரு? நாவை பயன்படுத்தினாரு. சீஷர்கள் அதை பயன்படுத்தாத பொழுது கடிந்து கொண்டார். சோ நம்ம படிக்கிற பாடம் உங்களுடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் மிக 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 முக்கியமான பாடம். இப்பொழுது நாம் அதிலே 2வது பாடத்திற்குள்ளாக செல்லலாம். எஸ், சாப்டர் 2. இன்னைக்கு வந்து 23rd அக்டோபர் 2024. எஸ், நம்ம இப்பொழுது இந்த வகுப்புக்குள்ளாக செல்லலாம். ஜெபத்திற்கு பதில் எதில் இருக்கிறது? வெரி குட். மேர்சி. கிரேஸ் சிஸ்டர். நமது 19வது அதிகாரத்துல 3வது பந்தியில பதில் அறிக்கையில் இருக்கிறது. வார்த்தை என்ன சொல்லுகிறதோ என்பதை விசுவாசித்து அறிக்கையிடுவதில் நாங்கள் பிரச்சனை இல்லாம இருக்கு. எஸ் எஸ் எஸ், வெரி குட். பாருங்க, இப்ப நம்ம ஒரு உதாரணம் பார்த்தோம். எது? காற்றையும் கடலையும் நிறுத்துவதற்கு இயேசு கிறிஸ்து பேசினார். அதுதான் இங்க அறிக்கைன்னு சொல்றாரு இல்லையா? அறிக்கை என்பது சரியான பதில், அல்லது பேசினால் என்றாலும் கரெக்ட் தான். ஒருவேளை ஜெபத்திற்கு பதில் எதில் இருக்கிறது? தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது என்று நீங்க எழுதியிருந்தாலும் நீங்க மார்க் போட்டுக்கலாம். வேற ஏதாவது எழுதியிருக்கீங்களா? நாவிலே இருக்கிறது என்பதும் சரியான பதில் தான் இல்லையா? முதல்ல நீங்க புரிந்து கொள்ளணும், அவ்வளவுதான். வெரி குட். அது எதுல இருக்குன்னா பேஜ் 19ல பாருங்க, மிடில் இருக்கு பாருங்க. பதில் உனது அறிக்கையில் இருக்கிறது. வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை விசுவாசித்து அறிக்கை இடுவதில் தான் பிரச்சனைக்கு பதில் இருக்கிறது. அது பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போகும் என்று வார்த்தை கூறுகிறது. மலை பெரிதாவது போல தோற்றம் அளித்தாலும் இயேசுவின் நாமத்தில் அது பெயர்ந்து போவதை விசுவாச கண் கொண்டு பார்க்கிறேன். விசுவாச கண்களால் அது பெயர்ந்து தள்ளுண்டு போவதை பார்க்கிறேன் என்று தொடர்ந்து அறிக்கை செய். சரிங்களா? அடுத்த லைன் வாசிப்போம். உனக்குள்ளே ஆக்கும் சக்தி உண்டு, அதை ஞானமாய் பயன்படுத்த கற்றுக்கொள். ஆமா, நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் எப்பொழுது புறப்படும் என்றால் நாம் நாவாலே பேசும் பொழுது, நாவாலே அறிக்கை செய்யும் பொழுது. வெரி குட். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் சிஸ்டர். வாசிக்கிறாங்களா? கிறிஸ்துவுக்குள் இருக்கும் நாம் எப்படி இருக்க முடியாது? வெரி குட். எஸ் சிஸ்டர் லிதியா. அன்மியூட் பண்ணிடுங்க. ஓகே. எஸ். ஓகே. கிறிஸ்துவுக்குள் இருக்கும் நாம் பழைய நிலையில இல்ல. ஓகே, முன்பு ஒருபோது இன்னும் தெளிவான பதில் இருக்கு பாருங்களேன். மகேஸ்வரி சிஸ்டர் சொல்றீங்களா? கேள்வி என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் இருக்கும் நாம்
எப்படி இருக்க முடியாது? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எந்த மனிதனும் அபாத்திரனாக தகுதி இல்லாதவனாக இருக்க முடியாது. இருக்க முடியாது. பேஜ் 15 லாஸ்ட் பட் ஒன் பேராகிராஃப்ல பாட்டம் மோஸ்ட் லைன் அந்த பேராகிராஃப் முழுதுமே வாசிக்கலாம் பாருங்களேன். ரொம்ப முக்கியமான, அதாவது இதெல்லாம் நமக்கு தெரியும், ஆனா இது வெளிப்பாடாக வர வேண்டும் என்றால் இந்த பல கோணத்துல ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம தியானிக்க வேண்டியிருக்கு பாருங்களேன். இன்னும் 1 மாசம் கழிச்சு நீங்களே இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டா நான் மறந்துடுவேன். அதனாலதான் சிஸ்டர் கிரேஸ் ஒரு வசனம் சொன்னீங்களே, அடிக்கடி அந்த வசனத்தை சொல்லுங்க. எப்போ அந்த இது வளரும்? அடிக்கடின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஓகே, பாருங்க, நான் அதை வாசிக்கிறேன். கடைசி பேராகிராஃப், முந்தின பேராகிராஃப் 15வது பக்கத்துல, அதுல கடைசி லைன் முதல் வாசிப்போம். இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நீ ஒரு புது சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள் இருக்கும் எந்த மனிதனும் அபாத்திரனாக தகுதி இல்லாதவனாக இருக்க முடியாது. கேள்வி என்ன? கிறிஸ்துவுக்குள் இருக்கும் நாம் எப்படி இருக்க முடியாது என்றால் அபாத்திரனாக தகுதி இல்லாதவனாக இருக்க முடியாது. இல்ல, இங்கதான் மதம் ரொம்ப தடுமாறுகிறது. அந்த பேராகிராஃப் முழுசு வாசிப்போம். உனது வார்த்தைகளில் வல்லமை உண்டு என்று சாத்தானுக்கு தெரியும், ஆகவேதான் உன்னை சந்தேகம், பயம், அவிசுவாசம் ஆகியவற்றை அறிக்கை செய்கிறான். நீ மறுபடியும் பிறந்த பிறகு நீ தகுதி இல்லாதவன் என்று அறிக்கையிடுவது கர்த்தருடைய வார்த்தைக்கு முரணானது. நீ முன்பு அபாத்திரனாய் இருந்தாய், ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. அந்த பழைய மனிதன் கிறிஸ்துவோடு மரித்து விட்டான். இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நீ ஒரு புது சிருஷ்டி. கிறிஸ்துவுக்குள் இருக்கும் எந்த மனிதனும் அபாத்திரனாக தகுதி இல்லாதவனாக இருக்க முடியாது. எப்படித்தான் இருக்க முடியும் என்றால் அப்பழுக்கற்றவனாக, தேவ நீதிமானாக, பரிசுத்தவானாக, பரிபூர்ணமானவனாக நாம் இருக்கிறோம். லேலே சொல்லுங்க. இதை விட வேற என்ன வேணும்? இதை விட பெரிய ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. ரைட்? பிசாசுக்கு இடமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பல போ சாத்தானே, I am perfectly perfected not out of my performance but by faith. நான் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறேன், அது என்னுடைய கிரியைகளினால் அல்ல, என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்த கிரியைகளை நான் விசுவாசிக்கிறதுனால நான் முற்றிலுமாக பாத்திரவான், நான் முற்றிலுமாக தகுதியுள்ளவன், தகுதியுள்ளவள். இங்க ஒரு அணு கூட அசையவே கூடாது. சரிங்களா? இன்னொன்னு நான் சேர்த்து சொல்றேன், ஒன்ஸ் சேவ்டு இஸ் எவர் சேவ்டு. அதாவது நம்ம கொலோசியர் 1:13 1:6 வாசிக்கிற, நம்ம சீல் பண்ணிட்டாருன்னு வாசிக்கிறோம் இல்லையா? 1:13 சீல் பண்ணிட்டாரு. அந்த ஆவி மனிதனை எதுவுமே கரைப்படுத்த முடியாது. சரிங்களா? ஆமா, அதனாலதான் அவர் சொல்றார், நீதிமான் 7 நேரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான், ஒரு நாளைக்கு 7 நேரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஏனென்றால் நம்மை தகுதிப்படுத்தினது நம்முடைய கிரியை அல்ல, நம்முடைய ஜபமோ, நம்முடைய உபவாசமோ, நம்முடைய பக்தியோ அல்ல. அது அவருடைய சுத்த கிருபையினாலே, அவருடைய அனந்த ஞானத்தின்படி. சரிங்களா? இது மனித அறிவுக்கு எட்டாது. ஆமா ஆமா, அது பாருங்க, அவரே நமக்கு தகுதி ஆயிட்டார், அவரே மீட்பு, அவரே பரிசுத்தம், அவரே பரிபூரணம், அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமாகி விட்டார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அடுத்த கேள்வி போலாம். பிரச்சனையின் பிடி தளர நாம் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டும்? 3வது கேள்வி, பிரச்சனையின் பிடி தளர நாம் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டும்? மேர்சி சிஸ்டர் சொல்லுங்க. பிரச்சனையை அறிக்கை செய்வதற்கு பதிலாக பதிலை செய்ய ஆரம்பித்தோம். எக்ஸாக்ட்லி, கரெக்டா சொன்னீங்க. பேஜ் 19 டாப் செகண்ட் பேராகிராஃப் பாருங்களா. பிரச்சனையின் பிடி தளரட்டும், பிரச்சனையை அறிக்கை செய்வதற்கு பதிலாக பதிலை அறிக்கை செய்ய ஆரம்பி. இப்போ ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். பொதுவா கிறிஸ்தவம் ஜெபத்திலே எப்படி பிரச்சனையை அறிக்கை செய்கிறார்கள்?
யாராவது சொல்லுங்க. எது பிரச்சனையை ஒரு உதாரணம் சொல்லுங்க. வர வர மோசமா போய் கொண்டு மோசமாய் கொண்டு போகிறது இல்லாமல் ரொம்ப முக்கியமானது. வேற என்ன சொல்லலாம்? ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, இது எப்போ தீருமோ தெரியலையே, என்னால தாங்க முடியலையே. பிரச்சனை தீர்ந்த பாடில்லை அப்படி எல்லாம் சொல்ல. ஆமா, எப்பொழுதுமே எப்படி நிற்கணும்னா எதிர்த்து நிற்கணும் எப்பொழுதுமே. ஆமா, முதலாவது நீங்கள் யாருக்கு ஏத்து நிற்க வேண்டும் தெரியுமா? உங்களுக்கு ஏத்து நிற்க வேண்டிய. அப்படி என்றால் உங்களுக்குள்ள எழும்புது பாருங்க சோர்வு. இது இன்னும் நேரம் ரொம்ப டிலே ஆயிருமோ, இல்ல இன்னும் நடக்கலையே. நீங்க ஜெபத்திலே மாத்திரமல்ல, எப்பொழுதும் எதிர்த்து நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். சரிங்களா? பல விதத்துல நீங்க ட்ரை பண்ணிட்டீங்க இல்லையா? ஒரு நாளும் தொய்ந்து போகாதீர்கள். ரைட்? மிஞ்சி போனா என்ன நடக்கும் சொல்லுங்க? அதிகபட்சம் என்ன நடக்கும்? மரணம் தானங்க வரும். அப்படி நினைச்சுக்கிடுங்க. தில்லா நிற்கணும், என்ன வந்தாலும் சரி. ஒரு தூத்துக்குடியில இருந்து போன் வந்தது, சென்னையில இருந்து 600 கிலோமீட்டர், தெரியாத ஒரு நபர். அப்போ ஓகே, மோசமான எக்ஸாம்பிள் இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணு பாருங்களேன். அவன் தூக்குல தொங்கி துடிச்சிட்டு இருக்கான் புருஷன். அப்போ என்னைய கூப்பிடுறான், ஐயா ஐயா, என் புருஷன் தூக்குல தொங்குறாரியா, இவன் தனியா இருக்கா போல் இருக்கு. அப்புறம் கூலா சொல்ற, ஒன்றும் பயப்படாதமா, சரிங்களா, ஒரு தீங்கு வராது, நீ ஆண்டோடைய பிள்ளை தானே, ஆமா, ஒரு தீங்கு வராதுன்ட்டு. கடைசி அவன் செத்து போயிட்டான். சரியா? செத்து போன பிறகு நானும் அவளும் அந்த சரீரத்தை எழுப்ப ட்ரை பண்றோம். ஆனால் அவளுக்கு அந்த மூடே இல்லை, நம்பிக்கையே இல்லை. ஏன்னா ஏற்கனவே குடும்பத்துல ஏராளமான பிரச்சனைகள், அவங்க 2 பேருக்கும் ஒரு நாள் ஒத்து போகலை. சரிங்களா? எழுப்ப ட்ரை பண்ணோம், எழுப்பல. அப்புறம் கொஞ்ச நேரம் போலீஸ் வந்தது. ஆனா அப்பவும் என் கூட என்ன அழைக்கிறாவா, ஐயா போலீஸ் வரும்னு சொல்றாங்க ஐயான்னு. அப்பவும் நாங்க ட்ரை பண்றோம், நடக்கல. கட் ஷார்ட் த ஸ்டோரி, அவளை அடக்கம் பண்ணியாச்சு. ஆனா நான் என்ன செஞ்சேன், அவளை எப்படி தேற்றுனேன்னா, நான் உனக்கு ஒரு 3 புக்கு ஃப்ரீயா அனுப்புறேன், நீ படிப்பியா என்ன? கண்டிப்பா படிக்கிறேன் அப்படின்னா. அதாவது ஒரு லெவலுக்கு மேல அருமையானவர்களே போனாலும் கூட நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள் என்று நான் சொல்றேன். எத்தனை உதாரணம் பைபிள் எல்லாம். அடக்கம் பண்ணியாச்சு. யாரை? லாசருவை. இயேசு நின்னார, எதிர்த்து நின்னார. தோமா பேசுற, வாங்கப்பா நம்மளும் போய் சாவோங்கிறான். இயேசு கிறிஸ்து தொய்ந்து போகவில்லை. மார்த்தா சொல்ற, ஐயா அடக்கம் பண்ணி 4 நாள் ஆச்சு. இயேசு கிறிஸ்து தொய்ந்து போகவில்லை. எரிகிற நெருப்பு 7 மடங்கு உயர்த்தியாச்சு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நின்னாங்க, எதிர்த்து நின்னாங்க இல்ல. வேற யாரு? எல்லாரும் அப்படித்தானே. எல்லாரும் எதுக்குறாங்க. யாரு? சொந்த சகோதரர்கள், சவுல் ராஜா, அப்புறம் அந்த ராட்சதன் எல்லாரும் எதிர்த்தாலும் தாவீது எதிர்த்து நின்றானே தவிர பிரச்சனையை அறிக்கை செய்யவில்லை. அதாவது தோல்வியை அல்ல, தோல்வி மனப்பான்மையே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பிகாஸ் யூ ஆர் ஆல் வேர்ல்டு ஷேக்கர்ஸ். ஆமா, தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வேற என்ன, வயது மூப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நீங்க, நான் என்னுடைய அனுபவத்தின்னு நினைக்கிறேன், அப்ப என்ன நடக்குன்னா அதற்கேற்ற பாதையை தானாகவே திறக்கிறது. ஒரு உதாரணம் சொல்றேன், எத்தனை பேர் புரியுது பாருங்க. கிருபை. நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்றேன், நம்ம எல்லாரும் 120 ஆண்டுகளுக்கு மேலாக காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தோடும் மான் கால்களை போல பலன் உள்ளவர்களாய் நான் வாழ போறேன்னு அடிக்கடி சொல்லுகிறேன் பாருங்க. எனக்கு என்ன நடக்குன்னா, கிருபை, நான் ஒன்றும் பிளான் பண்றதும் இல்லை. ஆனா இதை நம்ம அடிக்கடி அறிக்கை செய்கிறதுனால எங்களுடைய மகள் தன்னுடைய தெரிஞ்ச ஒரு பிசியோதெரபிஸ்ட் அரேஞ்ச் பண்ணி எனக்கும் சிஸ்டருக்கும் வாரத்துல 3 நாள் நாங்க ஜிம்ல போய் எக்ஸசைஸ் பண்றோம். இதை நாங்க விரும்புனதும் கிடையாது, பிளான் பண்ணதும் கிடையாது. நல்லாவே பண்றோம், இன்ட்ரெஸ்டா வேற இருக்கு, எனர்ஜி கூடிட்டே இருக்கு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் இப்படி போகணும்னு நினைக்கல, போக முடியும்னு யோசிக்கல. ஆனா நான் பேசுறேன் இயேசு நாமத்தினால நாங்க இப்படிதான் இருப்போம். more than 120 years with the strength of the unicorn,
கால் மான் கால், இப்படியே நம்ம அறிக்கை செய்ய அதற்கு ஏற்ற பாதை திறக்கப்படுவது மாத்திரமல்ல, அதற்கேற்றுடைய மனநிலையும் மாறுகிறது. ஆமென். அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த வயசுல நம்ம போய் ஜிம்ல என்ன பண்ண முடியும் அப்படிலாம் யோசிக்கல பாருங்க. சோ அதனாலதான் எபிரேயர் நிருப ஆக்கியோர் என்ன சொல்றான், உங்கள் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் உறுதியாக உறுதியாக. அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். நல்ல எக்ஸாம்பிள் யாரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. எல்லாருமே எக்ஸாம்பிள் தானே. எல்லாரும் ஏத்து வர்றாங்க. யாரு அறிக்கையை மாத்தல? காலேபு, யோசுவாவும் எல்லாரும் ஏத்து வர்றாங்க. தெபரால் மாத்தலையே, எஸ்தர் மாத்தலையே. எதுவுமே சாதகமா இல்லையே எஸ்தருக்கு. எல்லாமே ராஜா முத்திரை போட்ட பிறகுதான் ட்ரை பண்றாங்க. யாரெல்லாம்? எஸ்தரும் மொர்தேகாயும். 127 தேசங்களுக்கும் அந்த லெட்டரை அனுப்பிச்சாச்சு. அதுக்கு பிறகும் அவர்கள் சோர்ந்து போகாமல் சூழ்நிலைக்கு எதிர்த்து நின்றது போல இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் பண்ணுவோம். சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. நம்ம என்ன நினைப்போம், இந்த நபர் எங்க குடும்பத்தில் உள்ள இந்த நபரால ரட்சிக்கப்படவே முடியாது அப்படின்னு இருந்தா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ரெண்டாவது என்ன செய்யறேன், நான் அறிக்கையிடுறேன், பேசுங்க. யார் உங்க குடும்பத்துல ரொம்ப பிரச்சனை பண்றாங்களோ அவங்க போட்டோவையும் அவங்க பேரையும் எனக்கு அனுப்பி விடுங்க, சரிங்களா? நானும் ஒரு அறிக்கையிடுறேன், இந்த நபர் ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னு அறிக்கையிடுறேன். நாம் யாவரும் சேர்ந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை நமக்காகவும் நம் குடும்பத்தாருக்காகவும் நாம் சுதந்திரிப்போம். அடுத்த கொஸ்டின் போலாம். ஒருவர் ரட்சிக்கப்படும் போது அவரை என்ன சொல்லி ஆசீர்வதிக்க வேண்டும்? 3 எழுதுக. வெரி குட். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இல்ல? யாரு அடுத்தது? ஜெயக்குமார் அனட்டா. தேவன் அவர்களை பாதுகாத்துக் கொள்வார். ஒண்ணு. தேவனுடைய வல்லமை அவர்களை தாங்கும். அவர்கள் ஒருபோதும் விழுந்து போகாமல் நிலைத்திருப்பார்கள் என்று ஆசீர்வதிக்கலாம். அதை விட எழுதியிருக்கிறேன் பாஸ்டர். இன்னும் 3 எழுதியிருக்கிறேன். நீ கிறிஸ்துவுக்குள் தேவநீதியாக இருக்கிறாய், இயேசுவினுடைய சுதந்திரராக இருக்கிறாய், தேவனுடைய கிருபாசத்தண்டையில் நிற்க உனக்கு தகுதி உண்டு. இது ரெண்டுமே நல்லதுதான். பொதுவாக இதுல நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சிலர் நீங்க ஒரு ரட்சிக்கப்பட்டிருக்காங்க அல்லது ஞானஸ்நான ஆராதனையில இருக்கிறீங்க, அடுத்தாக்குல அவங்க கேள்விப்படுறீங்க இந்த நபர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஞானஸ்நானம் எடுத்துறாங்க. உடனே நம்ம இருதயத்துல என்ன வரும்? அவருடைய பழைய பாவ வாழ்க்கை ஞாபகத்துக்கு வரும். இவெல்லாம் எப்படிங்க நிலைச்சு நிற்க போறான்? அதைத்தான் சொல்ல வேண்டாங்கிறாரு. என்ன சொல்ல வேண்டாம்னே சொல்லித்தராரு இல்ல, என்ன சொல்லுங்கள் என்று சொல்லித்தராரு பாருங்க. மனிதனை அவனை பாதுகாக்க முடியாது. அவனை ரட்சித்த தேவன் இல்லையா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாரு அல்லது புதுசா சபைக்கு வர்றாருன்னா தேவன் அவர்களை பார்த்து கொள்ளுவார். தேவனுடைய வல்லமை அவர்களை தாங்கும். அவர்கள் வரும்போது அவர்கள் ஒருபோது விழுந்து போக மாட்டார்கள், நிலைத்திருப்பார்கள். இந்த வார்த்தைய ரட்சிக்கப்படாத உங்க குடும்பத்தார் மேல கூட சொல்லலாமான்னு யோசித்துங்களேன். என் தேவன் என் பிள்ளையை ரட்சிப்பாரு, தேவன் அவர்களை பாதுகாத்து கொள்வார், தேவனுடைய வல்லமை அவர்களை தாங்கும், அவர்கள் ஒருபோது விழுந்து போக மாட்டார்கள், நிலைத்திருப்பார்கள். கர்த்தர் நல்லவர் பாருங்க, சரிங்களா? மாற்று சிந்தைக்கே இடம் கொடுக்க கூடாது. மாற்று சிந்தைக்கே இடம் கொடுக்க கூடாது. உங்களுக்கு தெரியும் இந்த நபரை ரட்சிப்பது தேவனுக்கு லேசான காரியம் என்று உங்களுக்கு தெரியும். எந்த நபரையும் தேவனால் ரட்சிக்க முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். அப்ப யாரா இருந்தானே இல்லையா? உங்க குடும்பத்துல யாரா இருந்தானே நீங்க விசுவாசிங்க, அறிக்கை செய்யுங்கள். இன்னும் நீங்க என்ன செய்யலாம், உங்க மொபைல் போன்ல அந்த ஒரு நபருடைய போட்டோ வைத்து இந்த நாளையும் நீங்க எழுதலாம். என் தேவன் என்னுடைய மகனை ரட்சிக்கிறார், தேவன் என் மகனை பார்த்து கொள்ள வல்லவர், தேவனுடைய வல்லமை என் மகனை தாங்கும், என் தேவன் என் மகன் ஒருபோது விழுந்து போக மாட்டான், நிலைத்திருப்பார்கள். சிஸ்டர் நீங்க இன்னொரு 3 சொன்னீங்களா? அது எதுல இருக்கு? இதுல இருக்குல்ல இந்த பகுதியில இருக்கு. பேஜ் 14
அந்த ஆ டாப் பேராகிராஃப்ல நான் பார்த்து எழுதினான் ஒரு காலத்தில். ரைட், வெரி குட். ஆனால் இப்பொழுது பிதாவின் சன்னிதானத்தில் பரிசுத்தர் என்கிற தைரியத்துடன் நின்று பிதாவே என்று அந்த அந்த பேராகிராஃப்ல இருக்குது ஆ வடிவா தேவ நீதியாக இயேசுவின் உடன் சுதந்திரராக இருக்கிறோம். ஆ அந்த ஆ வார்த்தை உனது இதயத்தில் நாட்டப்பட்டு இது நான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல மற்ற முண்டையும் எழுதி வச்சேன். நான் என்னண்டா நல்லதாக வெரி குட். இருக்குது. அப்ப நம்ம அந்த 7 எழுதலாம். Yeah. ரட்சிக்கப்படாது, அது உங்க பொறுப்பு. நீங்க எதுக்கு சோம்பல் பட்டீங்கன்னா ஆண்டவர் பொறுப்பெடுக்க முடியாது. உங்க குடும்பத்துல இருந்து யாராவது ரட்சிக்கப்படலைன்னா நீங்க அவங்க போட்டோவை ஒரு பேப்பர்ல ஒட்டி என்ன செய்யுங்க, இந்த 7 எழுதுங்க. எந்த 7 எழுதலாம்? முதலாவது, என்னுடைய மகன் ரட்சிக்கப்படுகிறான், சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு முதல் 3 எத்தனாவது பக்கத்துல இருக்கு? அது பேஜ் 17. 17. இருங்க, நீங்க என்ன எழுதலாம்னா, இயேசுவின் நாமத்தினால என்னுடைய அப்பா ரட்சிக்கப்படுகிறாரு, தேவன் அவரை பார்த்து கொள்ளுவார், தேவனுடைய வல்லமை அவரை தாங்குகிறது, அவர்கள் ஒருபோது விழுந்து போக மாட்டார்கள், அவர்கள் நிலைத்திருப்பார்கள், தேவ நீதியாக இயேசுவின் உடன் சுதந்திரராக இருக்கிறார். இந்த வார்த்தை ஒரு நாளும் மாறாது. இப்படி நீங்க ஒரு 5, 6, 7, 10 பாயிண்ட் எழுதி வைங்க. விசுவாசத்தை கிரியை செய்யுங்க. அதை தினந்தோறும் வாசியுங்க, இல்லையா? எங்கேயாவது அந்த பேப்பரை ஒழிச்சு கூட வைங்க, இல்லை உங்க மொபைல் போன்ல வைங்க. இது ஒரு நல்ல விசுவாச கிரியை, நல்ல ஒரு விசுவாச அறிக்கை, இல்லையா? இதுக்கு நம்ம சோம்பல் படாதீங்க. ஆமா, நம்ம இவ்வளவு நாள் நீங்க யாருக்கெல்லாம் ஜெபித்தீர்களோ, உங்க நெருங்கிய உறவினர்களோ, உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு நபருக்காக நீங்க இவ்வளவு நாள் ஜெபித்திருப்பீங்க. அடுத்ததுல விசுவாசத்துல ஒரு கிரியை செய்யுங்க. இதை கூலா நீங்க பேசுங்க, எமோஷனலா பேச வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா? வெரி குட். அடுத்தது எத்தனாவது கேள்வி? நம்பர் 5. ஓகே, நம்பர் 5. நாம் ஏன் தகுதி இல்லாதவர்கள் அல்ல? பாம் அமரதேவா சிஸ்டர், அன்மியூட் பண்ணிடுங்க. நாம் மறுபடியும் பிறந்த போதே இயேசு கிறிஸ்து புது சிருஷ்டியாகிவிட்டோம். மற்றது கிறிஸ்துவுக்குள் இருக்கும் நாங்கள் கிருபாசன தண்டையில் நிற்க தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம். ஓகே, இன்னொரு பெட்டர் ஆன்சர் இருக்கு, யாராவது சொல்லுங்க. இயேசு தகுதி இல்லாதவர் அல்ல, அதனால நாங்களும் தகுதி. ஓகே, பாருங்க பேஜ் 15ல மேல இருந்து 4th பேராகிராஃப், சின்ன பேராகிராஃப் தான். தேவனுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவானவர் தகுதி இல்லாதவர் அல்ல, எனவே நீதியும் தகுதியானவன் அல்ல. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இயேசு கிறிஸ்துவானவர் முற்றிலும் தகுதியானவர், எனவே நானும் தகுதி உள்ளவனாக இருக்கிறேன். அந்த மிக பூரண தகுதியுள்ள இயேசு கிறிஸ்து எங்கே வாசம் பண்ணுகிறார்? ஆவி மனிதனில், நம்முடைய ஆவி மனுஷன் அல்லது நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் நம்மை பார்த்து என்ன சொன்னார்? நீங்கள் தேவர்களாக இது நான் கூடுதலா எக்ஸ்பிளைன் பண்றேன். நாம் தேவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார். அடிக்கடி இப்போ இது நம்முடைய முதல் பெற்றோருக்கும் அவருடைய தோல்விக்கும் இதுதான் காரணம், இல்லையா? அடுத்து யாரு? நம்முடைய இளைய குமாரன். அவனுக்கும் இதான் தகுதி, இதான் பிரச்சனை. இல்லைன்னா பன்றி மேய்க்க போவதற்கு முன்பதாகவே அப்பா வீட்டுக்கு தேடி வந்திருப்பான். இன்றைய சபைக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. ஆம் ஐ குவாலிஃபைடு? என்ன எழுதியிருக்குது அதை ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லையா? ஆமா 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 ஆமா, கர்த்தர் நல்லவர். பாருங்க, இதுக்குதான் பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேண்டியிருக்கு. உங்களுக்கு உண்டு, எப்படி கேளுங்களேன். இந்த உலகத்துல எத்தனையோ ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான கோடி ஜனங்கள் இருந்தாலும் நீங்கள் காணாத தேவனை விசுவாசிக்கிறீங்க பாருங்க, அது மிகப்பெரிய பிளஸிங், மிகப்பெரிய சூப்பர் நேச்சுரல் மிரக்கல். அந்த அளவு நம்ம வந்துட்டோம் பாருங்க. ஆகவே எழுதி இருக்கிற எல்லாவற்றையும் உங்களால ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா ஏற்றுக்கொள்ள கூடாத வார்த்தை இருக்குல்ல, அதான் பிரச்சனை ஆக்கிறது. நான் அன்னைக்கு சொன்ன பாருங்க, எந்த கிளாஸ்ல சொன்னேன்னு தெரியல. ஒரு தீமையை நம்முடைய கார்னல் மைண்ட் உடனே ஏற்றுக்கொள்ளுகிறது.
ஆனா ஒரு நன்மையான வார்த்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அதுக்கு நல்ல கிளாசிக் எக்ஸாம்பிள் யாருன்னா எசேக்கியா ராஜா. ஏசாயா வந்து சொல்லுறான், என்ன சொல்றான்? நீ செத்து போவீர் என்று சொல்லுகிறத நம்புறான். அப்புறம் தேவ வார்த்தை வருது, இல்ல இன்னொரு 15 வருஷம் நீ வாழுவா என்று சொன்னா அவனால நம்ப முடியல பாருங்க. அப்ப நான் யோசிக்கிறேன், மனிதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கே இவ்வளவுதான்ல. அதை அந்த பகுதியை நீங்க தியானிங்க. அப்போ அவன் என்ன கேட்கிறான்? இதை நான் நம்ப மாட்டேன், எனக்கு ஒரு அடையாளம் வேணும், அப்பதான் நான் நன்மையை நம்புவேங்கிறான் பாருங்க. நல்வார்த்தையை நம்பு. சரிங்களா? இன்னைக்கு கிறிஸ்தவம் அப்படிதான் இருக்கு. சரிங்களா? அதனால தேவன் உங்களை குறித்து என்ன நல்வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ, தேவனுடைய வார்த்தை என்னெல்லாம் சொல்லியிருக்குதோ அதை அப்படியே எம்பரேஸ் பண்ணுங்க, அணைத்து கொள்ளுங்கள். நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், தேவர்களாக இருக்கிறீர்கள், அவர் இருக்கிற பிரகாரமாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளை செய்து அதைவிட பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலினால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமா, ஓகே. அடுத்தது 18, கொஸ்டின் நம்பர் 6. எதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும், எதிலே அல்ல. எதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும், எதிலே அல்ல. எஸ் சிஸ்டர் ஜெயா. பேஜ் நம்பர் 18ல அந்த கடைசியில உள்ள பகுதியில இருக்குது. விசுவாசத்தை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் இருக்க வேண்டும், ஜெபத்தில் உறுதியா இருக்க கடவோம் என்று சொல்லவில்லை. இதைத்தான் ஆண்ட்ரூ மக்கள் எழுதுறாரு, இவர் எழுதுறாருல்ல. இவரெல்லாம் சக்சஸ்ஃபுல் பீப்புள். ஜெபம் என்றால் என்னவென்று புரிந்துகிட்டோம்னா நம்ம மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடும். இப்போ நம்ம ஜெபத்துலதான் இருக்கோம். ஜெபம் என்றால் தேவனுடைய உறவு. நீங்க தேவனுடைய வசனத்தை தியானிக்கும் போது தேவனுடைய உறவுல இருக்கிறீங்க. ஒரு சந்தோஷம் வருது, ஒரு உள்ள வந்து கொழுந்து விட்டு எரியுது பாருங்க. அப்ப நம்ம தேவனோடு உறவுல இருக்கிறோம். ஓகே, இப்போ நல்ல கரெக்டா சொன்னீங்க சிஸ்டர். நம்முடைய விசுவாசத்தை விசுவாசிக்கிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருப்போம் என்று சொல்லவில்லை. நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிறதில் ரொம்ப 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 முக்கியம் இல்ல. அது பைபிள்ல விசுவாசம் இருக்கா, நம்பிக்கைன்னு இருக்கா? ஹீப்ரூ 10:23 விசுவாசம் தான் இருக்கோ? ஓகே, வெரி குட். நம்பிக்கைன்னு இருக்கு தமிழ்ல. எபிரேயர் 10:23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கிடவோம், வாக்கு தத்தம் பண்ணிடு. அதாங்க நம்பிக்கையும் விசுவாசமும் என்னது, ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு இணைந்தது. பொதுவா நம்பிக்கை என்றால் வரப்போகிற ஒன்று, நாளைக்கு எனக்கு இந்த ஆசீர்வாதம் வருது. விசுவாசம் என்றால் பெற்றுக்கொண்டோம் என்று அறிக்கையிடுகிறது. ரெண்டுக்கும் ரொம்ப போட்டு நீங்க குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்க என்ன நம்புறீங்க? இந்த வகுப்புகளுக்கு வந்த பிறகு என்னுடைய நாவல இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இருக்குங்கிறத நம்ப துவங்கிட்டீங்க. அப்போ அதை என்ன செய்யணுமா? இந்த வசனத்தின்படி அதை அறிக்கை செய்வோம். இயேசு நாமத்தை காலையில எழுந்தோடனே பேசுங்க. நாவல ஒரு கையை வச்சுட்டு ஒரு தடவை தொட்டுட்டு பேசுங்க. இன்றைக்கு நான் நன்மையானதைத்தான் பேசுவேன். தலையில கை வச்சு பேசுங்க. இன்றைக்கு நான் நன்மையானதைத்தான் சிந்திப்பேன், இல்ல நன்மையானதான் சிந்திப்பேன், நன்மையானதான் பேசுவேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் நடக்கும். ரைட்? இன்னைக்கு காலையில நான் சொல்றேன், என்னை டிஸ்டர்ப் பண்ற எந்த செய்தியும் எனக்கு வராது. ரைட்? நானும் என் குடும்பத்தார், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள் யாவரும் இன்றைக்கு முழுவதும் பாதுகாப்பாக தான் இருப்பாங்க. இந்த புளோரிடாவில் ஒரு புயல் வந்தது, அது எப்படி பெரிய டேமேஜ். இந்த இந்தியாவில் சென்னையில வந்த புயல் இல்லாமலே போயிட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இல்லை, நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணோம். சிஸ்டர் யாரோ சொன்னீங்க, பிரதர் ஸ்ரீலங்காவுக்கும் ஜெபம் பண்ணுங்க நீங்க. நம்ம அறிக்கை செய்தோம். புளோரிடா புயல் என்ன ஆச்சு யாருக்காவது தெரியுமா? நம்ம அதுக்கும் பேசுறோம். டேமேஜ் வந்தது, ஆனா ஃபுல்லா டேமேஜ் ஆகல, ஃபுல் சிட்டியே டேமேஜ் ஆகல. ஒரு கொஞ்சம் ஓகே, ஏதோ மரணம் நேரிட்டதா? இல்ல, குறைவு பெர்சன்டேஜ், 3% வந்திருக்கு அப்படி. ஓகே ஓகே, அவங்க சொன்னது வரல. ஏனென்றா நம்ம எல்லாரும் டிக்ளேர் பண்றோம், இந்த சத்தியத்தை அறிந்த பலர் பேசியிருப்பாங்க இல்லையா? வெரி குட். அப்போ
அதுதான் நீங்க விசுவாசித்தால் மட்டும் போதாது, அதை பேசவும் வேண்டும். சரிங்களா? ஆமா ஆமா ஆமா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்ன காரியத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், எந்த ஆசீர்வாதத்தை நீங்க எதிர்பார்க்கிறீங்க? ஆனா நடைமுறையில பார்த்தா சோறு வரும். ஐயோ, உங்களுக்கு யாருக்கா நீங்க ஒருத்தர் ஜெபம் பண்றீங்க, உங்க மாமாவோ மச்சானோ யாருக்காவது குடியில இருக்கிறாரு, 20 வருஷம் 30 வருஷம் ஜெபம் பண்ணி பார்த்துட்டு நீங்க விட்டுட்டீங்க. இப்ப திரும்ப அதை என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்க, திரும்ப அறிக்கை இடுங்க, விசுவாசத்துல ஒரு கிரியை செய்யுங்க. போட்டோ உங்க மொபைல்ல இருந்தா அவரை கை வச்சு பேசுங்க. இயேசு நாமத்தினால குடி பிசாசை இவரை விட்டு ஓடு சொல்லிட்டு என்ன செய்யணும்? இவர் என்ன செஞ்சிட்டாரு? இயேசு நாமத்துல குடியிலிருந்து வெளியே வந்துட்டாரு, இயேசுவின் நாமத்துல இவர் ரட்சிக்கப்படுகிறாரு. இதுக்கு நம்ம சோமப்படக்கூடாது. பாருங்க, இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் he was very active இல்ல, அற்புதம் செய்யறதுக்கு அவ்வளவு பிஸியா இருந்தாரு பாருங்க, பிரிஸ்கா இருந்தாரு. ஓகே, அடுத்தது எத்தனாவது? கொஸ்டின் நம்பர் 7. 7. எது நம்மை சேவ சாயலாக படைத்தது? எது நம்மை சேவ சாயலாக படைத்தது? வெரி குட். அடுத்தது யாரு? ஐயா பிலிப் பிரதர். Creative power that flow out of the mouth of God, word of God. வெரி குட், வெரி குட், வெரி குட். கிரியேட்டிவ் பவர் That flowed out of the mouth of God, that is the word of God. எஸ். பேஜ் 19 13ல டாப்ல இருக்கு பாருங்களா. மனிதன் தேவசாயலாக அவரை போல் உண்டாக்கப்பட்டான், அவரது வாயிலிருந்து வந்த ஆக்கும் சக்தியால் நீ தேவசாயலாக படைக்கப்பட்டு இருக்கிறாய். கேள்வி என்ன? எது நம்மை தேவசாயலாக படைத்தது என்றால் தேவனுடைய வாயிலிருந்து வந்த ஆக்கும் சக்தி. பாப்பா அப்போ எந்த ஒரு தேவையையும் கிரியேட் பண்ணக்கூடிய சக்தி நம்முடைய வாயில இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு $10,000 வேணும்னு வைங்களேன், நீங்க விசுவாசத்தோடு பேசும் பொழுது அது கிரியேட் பண்ணி கொண்டு வந்துடும். தட் இஸ் த அண்டர்ஸ்டாண்டிங். அப்படிதானே? இன்னொன்னு ஒரு ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃப்ஸ் வாசிக்கிறேன். பேஜ் 13. மனிதன் தேவர் சாயலாக அவரை போல் உண்டாக்கப்பட்டான், அவரது வாயிலிருந்து வந்த ஆக்கும் சக்தியால் தேவ சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறாய். ஆகவே வேத வசனத்தின்படியும் இயேசுவானவர் சொன்னபடியும் உனக்குள்ளே அதே சக்தி வாசம் பண்ணுகிறது. 2வது பேராகிராஃப் வாசிக்கிறேன். ஆதாம் மனிதனின் அதிகாரத்தை சாத்தானுக்கு கொடுத்து விட்டான். இயேசுவானவர் அந்த அதிகாரத்தை திரும்ப மீட்டு கொண்டார். அவர் ஒரு கன்னியிடத்தில் பிறந்தார். அவர் எவ்விதமாக கன்னியிடத்தால் பிறந்தாரோ அவ்விதமாகத்தான் தேவன் இப்பிரபஞ்சத்தை உண்டாக்கினார். சொன்னதை செய்து முடிப்பது தேவனுக்கும் அசாத்தியம் அல்ல, நமக்கும் அசாத்தியம் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா. வேதம் முழுவதும் இதனால நிறைந்து இருக்கிறது இல்லை. ஆனா இவ்வளவு ஒரு வெளிப்படையான ஒரு ட்ரூத் எப்படி மறைஞ்சு கிடக்குது பாருங்க. யார் இந்த சத்தியத்தை அறிந்தது? உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. யோசிங்க, ஏதாவது 1 2 சொல்லு. யார் இந்த சத்தியத்தை அறிந்தது? உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வேதத்திலிருந்து சொல்லுங்க. எதை பார்த்து பேசுறாங்க? காலேபு யோசுவாவை எதை பார்த்து பேசினார்கள்? கானானை சுதந்தரிக்க முடியாது, எங்களால முடியும். அதுவும் நல்ல பாயிண்ட். வேற எதை பார்த்து பேசுறாங்க? சூரியனை பார்த்து பேசுறாங்க, சந்திரனை பார்த்து பேசுறாங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. யாத்திராகமத்திலே பேசுறாங்க. 2வது புக்கு. நமக்கு 66 புக் இருக்கு. 66 புக்கும் இதனாலதான் நிறைஞ்சிருக்கு. நான் என்ன சொல்றேன், இது ரொம்ப எளிமையானது. நடக்காவிட்டாலும் பேசுங்கள். உங்க வீட்டுக்காரர் திட்டுறாரு, இனி என்ன குழம்பு வச்சிருக்கா அப்படின்ட்டு, ஏன்னா நீங்க பேசல. ஆமா,
சமையல் பண்ணும்போதே பேசுங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு டேஸ்ட். இந்த வார்த்தை நீங்க எப்பவும் சொல்லலாம் பாருங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு டேஸ்ட் ஆகுது இந்த குழம்பு, இந்த மட்டன், இந்த சிக்கன். ஒரு வார்த்தை பேசிட்டே செய்யுங்க. அது ஒரு கல்ச்சர் ஆயிட்டோம். அப்ப நம்ம எப்படி சிந்தனையில இருக்கணும்? நான் இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. எப்பொழுதுமே நான் என்ன சொல்லி பேசலாம், அந்த சிந்தைக்குள்ள வந்துருவோம் இல்ல? Amen. ஆமா. இந்த கொஸ்டின் பேப்பர் வந்த உடனே நீங்க என்ன செய்யணும்? எனக்கு வந்து சென்டம் மார்க்கு இல்லையா அப்படின்னு நீங்க பேசுங்க. அது வந்து எனக்கு என்ஜாய். நான் இந்த ப்ரிப்பரேஷன் டைம் நமக்கு ரொம்ப எனக்கு என்ஜாயபிளா இருக்கும், ஈஸியா இருக்கும். இந்த வார்த்தை எனக்கு ஆழமா பதிகிறது இல்ல? இப்படி பேசிட்டே இருப்போம். ஒன்றும் கஷ்டம் இல்லையா? அப்படி பேசணும்னு நீங்க யோசித்தீங்கன்னா சிந்தை மாறிடும். நீங்க என்ன நன்மையை பேசலாம் இல்ல? என்ன நன்மையை பேசலாம்? வசனத்தின் அடிப்படை எவ்வளவோ காரியங்களை பேசலாம். நீங்க ஒரு வீட்டுல இருக்கிறீங்க, இந்த வீடு வந்து உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு, வாடகை தான் இருக்கீங்கன்னா நீங்க என்ன பேசுறோம்? இந்த வீடு எங்களுக்கு சொந்தமாகுது. பேசுங்க, ஸ்டோத்துல கை வச்சு பேசுங்க. உங்க வீட்டுக்கு நீங்க எல்லாம் என்ன செய்யணும்? நிறைய டெக்கரேஷன் பண்ணணும். கிறிஸ்மஸ் வருது, நான் எல்லாமே ரீபெயிண்ட் பண்ணணும். சோத்துல கை வச்சு பேசுங்க. எஃபர்ட்லெஸ்ஸா இந்த தடவை நாங்க பெஸ்டா பெயிண்ட் பண்றோம் இல்ல? எல்லாவற்றுக்கும் பேசிட்டு அந்த சிந்தை. அப்ப நம்ம எப்படி யோசிப்போம்? நான் இன்னைக்கு என்ன பேசலாம், ரைட்? அப்படி யோசிப்போம். எல்லாரும் தலையில கை வைங்க. என்ன நான் என்ன சொல்ல போறேன்னா, பேசுவதற்கு தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். தகப்பனே உமக்கு நன்றி அப்பா, இயேசு நாமத்தினால. எங்கள் ஒவ்வொருவருக்கும், யூடியூப்ல இணைந்திருக்கிறவர்கள், ஜூம் மீட்டிங்ல இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய ஆவியானவர் நினைப்பூட்டுவீராக. இந்த பேசுகிற இந்த ஊழியம் எங்களுக்கு ஒரு கலாச்சாரமாக மாறுவதாக ஆவியானவரே நினைப்பூட்டுவீராக. ஒவ்வொரு நாளும் சிறிய காரியங்களுக்காகவும் பெரிய காரியங்களுக்காகவும் இயேசுவின் நாமத்தினால பேசுவதற்கு ஒரு ஞானம் உண்டாவதாக, விசுவாசம் உண்டாவதாக, ஞாபக சக்தி உண்டாவதாக, நாங்கள் பேசுகிறதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, விசுவாசம் உண்டாகத்தக்கதாக. இதை மறந்து போக வைக்கிற பிசாசு அப்பாலே போ சாத்தானே. இவர்கள் இயேசு கிறிஸ்துவை போல பேசி 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 பெற்றுக்கொள்ளுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். 8வது கொஸ்டின் போயிடுவோம். ஆமென், ஆமென், ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆவியானவர் நினைப்பூட்டுவார். நீங்க சோம்பல் படாதீங்க. சாவு அல்லது வாழ்வை கொண்டு வரும் அவயவம் எது? வெரி குட். வார்த்தை என்ன? அந்த கேள்வி என்னன்னா, சாவு அல்லது வாழ்வு, இதை கொண்டு வரும் உறுப்பு எது? எஸ் பவானி சிஸ்டர். நாவு. ஓகே, கரெக்ட் தான். ஆனா பாருங்க, ஓகே, கேள்வி அப்படி அவயவம்னா மெம்பர். ஓகே, நான் அதை வாசிக்கிறேன் உங்களுக்கு. அந்த பேஜ் 19ல லாஸ்ட் 2 பேராகிராஃப்ஸ். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். அப்படியே நாவானது சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய பெருமையானவைகள் என்றால் பெருமையானவைகள் மாத்திரமல்ல, அவிசுவாசத்தையும் பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களின் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி முழு வாழ்க்கையையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுமான விஷம் நிறைந்துள்ளதுமா இருக்கிறது இல்லையா? அப்போ நம்ம கேள்வி என்னன்னா, ரெண்டும் அதுலதான் இருக்கு. வாழ்வும் அதுலதான் இருக்கு, மற்றதும் அதுலதான் இருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம இதுவரைக்கும் கடந்து வந்த பாதைகளிலே அநேக காரியங்கள், வாழ்க்கையில கசப்பான காரியங்கள்லாம் நடந்திருக்கிறது என்றால் நாம் நாவை தவறாக பயன்படுத்தி இருக்கிறோம். சரிங்களா? அதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட்லயே அரெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு இப்போ எனக்கு வந்து ஒரு ஃபோன் வருது, அடிக்கடி வருது. எப்படி வருது? பிரதர், என் ஹஸ்பண்ட் ஆப்ரேஷன் ஆயிட்டு, அதாவது ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஆப்ரேஷனுக்கு ஐசியூல இருக்காங்க.
கேன்சல்னு நீங்க உடனே சொல்லலாம். நான் பல இடத்துல சொல்லி கர்த்தர் கிருபையால 10 பேருக்கு சொன்னா 9 பேர் ஆபரேஷன்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க. சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஃபோன் கால் வருது, துர்ச்செய்தி வருது, உங்க பிள்ளைகள் வெளிநாட்டுல இருந்து பேசுறாங்க, அவங்க துர்ச்செய்தி பேச ஆரம்பிக்கும் போதே கேன்சல்டுன்னு சொல்றதுல பயங்கரமான வல்லமை இருக்கு. சரிங்களா? டோன்ட் வேஸ்ட். அப்படியா அப்படின்னு கேட்டக்கூடாது. கரெக்டா? துர்ச்செய்தி வந்தா ஐயோ அப்படியா என்று கேட்கக்கூடாது. உங்களுக்குள்ள சொல்லுங்க, நான் அப்படி தவறான வார்த்தை சொல்ல மாட்டேன் சொல்லுங்க. ஆமா. அப்படியானா என்ன அர்த்தம்? நீங்க உள்வாங்குறீங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்க. உங்க பாஷையில என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, இங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஐயோ அப்படியா, அப்படியாயிட்டோ, சாப்டர் க்ளோஸ். இங்கதான் எழுதியிருக்கு. என்ன வந்தாலும் நீங்க வெற்றியை பேசுங்க, என்ன வந்தாலும் வெற்றியை பேசுங்க. நான் என்ன சொல்றேன், பேசிதான் பார்ப்போமே. ரைட்? ஈஸியானது தானே இல்ல? இப்ப நம்ம ஜாஸ் வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜில் நம்ம எல்லாரும் படிக்கிறீங்க. ஒரு நாள் திடீர்னு இன்னைக்கு காலையில இருந்து எல்லாருக்கும் ஜூம் மீட்டிங், உபவாச கூட்டம் இல்லையா? மத்தியானம் காலையிலே சாப்பிடாதீங்க, மத்தியானமும் சாப்பிடாதீங்க, தண்ணியும் குடிக்காதீங்க. நானும் ஜூம்ல உங்களுக்கு ஜபத்தை பற்றி கிளாஸ் எடுக்கிறேன், பிரசங்கம் பண்றேன், இடையிடையே ஜபம் பண்ணோம்னா அது ரொம்ப எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்களேன். எவ்வளவு எளிதாக தேவன் நமக்கு வாசலை திறந்து வைத்திருக்கிறான். உங்க நாவை சாதகமாக பயன்படுத்த சோம்பல் படாதீங்க. ஓகே, 9வது கொஸ்டின் போயிடலாம். எது எது எப்படி நம்மை புது சிருஷ்டியாக மாற்றியது? வெரி குட். கீழே இருக்கிறவங்க சொல்லுங்க. இதுவரைக்கும் பதில் சொல்லாதவங்க ஜாஷுவா பிரதர் சொல்லலாம், லக்ஷி சொல்லலாம், ரூத் சிஸ்டர் சொல்லலாம், சலோமே. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஓகே, நீங்க இதுல என்ன புரிஞ்சிருக்கீங்க? கேள்வி என்னன்னா, எது எப்படி நம்மை புது சிருஷ்டி ஆக்கிற்று? நம் இதயத்தில் நாட்டப்பட்ட தேவனுடைய வார்த்தை இதற்கு முன்பு இல்லாத ஒரு புது சிருஷ்டியாக நம்மை மாற்றிட்டு 13 ஓகே ஓகே, அதாவது தேவனுடைய வார்த்தையை நம்மை புது சிருஷ்டி ஆக்கிற்று. எப்படி நம்மை புது சிருஷ்டி ஆக்கிற்று? நாங்க அந்த வார்த்தையை பேசும்போது இதயத்துல இருந்து அதை நாங்கள் பேசும்போது. ஓகே ஓகே ஓகே, இருதயத்திலே நாட்டப்பட்டு. ஓகே சிஸ்டர், நீங்க 10 மார்க்ஸ் போட்டுக்கலாம். பாருங்க, நான் அதை வாசிக்கிறேன். பேஜ் 14 டாப் பேராகிராஃப்ல அடியில நான் வாசிக்கிறேன். ஏழை பாவி அல்ல, நாம் தேவ நீதியாக இயேசுவின் உடன் சுதந்திராக இருக்கிறோம். அந்த வார்த்தை உனது இருதயத்தில் நாட்டப்பட்டு, அதான் முக்கியம். பாருங்க, வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துல நாட்டப்பட்ட பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையில ரட்சிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. அப்போ எது நம்மை புது சிருஷ்டி ஆக்கிட்டுனா தேவனுடைய வார்த்தை. எப்படி நம்மை புது சிருஷ்டி ஆக்கினது என்றால், நம்முடைய இருதயத்திலே அந்த விதை விதைக்கப்பட்ட பொழுது அது என்ன செஞ்சது? தானாக துளிர் விட்டது. அப்போ இப்பொழுது நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அது தானாகவே வளருது. அதனாலதான் உங்களுடைய இருதயத்துல முன்னால விட இப்போ சமாதானம் வந்திருக்கு, முன்னால விட இப்போ நம்பிக்கை கூடி இருக்கு, விசுவாசம் கூடி இருக்கு. அப்போ தேவனுடைய வார்த்தையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை தேவன் வைத்து இருக்கிறார். சரிங்களா? ஆமா, அது என்ன? தானாகவே பலன் கொடுக்கிறதாக இருக்கிறது. அதுக்கு வேற எந்த எஃபர்ட்டும் போட வேண்டியது இல்லை. அதை அப்போ அநேகருக்கு அது அந்த விதை பலன் கொடுக்கல. ஏனென்றால் இப்படி எடுத்துக்கொள்வோம், அந்த விதைக்கு நாம் விசுவாசமாகிய தண்ணீர் விடணும். அவிசுவாசமாகிய தண்ணீரை விடும் பொழுது அந்த விதை என்ன செய்யறது? அப்படியே அழுகி போயிருது. சரிங்களா? அதுக்குத்தான் நம்முடைய வகுப்புகள் உங்களுக்கு உதவி செய்கின்றன.
ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு. அப்போலோ நட்டான், நான் நீர் பாய்ச்சினேன்னு பவுல் சொல்றாரு. அப்போ யாரோ ஒருத்தர் கொடுத்த செய்தியில நாம ரட்சிக்கப்பட்டோம். இந்த நம்முடைய வகுப்பு உங்களுக்கு என்ன செய்யுது? தண்ணீர் ஊற்றுது. நம்முடைய செய்திகள் உங்களுக்கு தண்ணீர் ஊற்றுது. அது நல்ல தண்ணீரா இருக்கணும். இப்படியே புரிஞ்சுக்கல. நல்ல தண்ணீர் என்பது விசுவாசம். விசுவாசம் உள்ள பிரசங்கம். அந்த உங்களுடைய அந்த வார்த்தையை அது என்ன செய்யும்? முளை கிளம்பி கிளை விட்டு பூ பூத்து காய் காத்து கனி தருகிறதாக இருக்கிறது. அவிசுவாசமாகிய தண்ணீரை ஊற்றும் பொழுது என்ன செஞ்சிருது? அது அழிந்து போகிறது. அந்த விதையில் உள்ள வல்லமை அழிந்து போகிறது இல்லையா? இதுலதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கு நிறைய பேர் இதுல தெளிவா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். சரிங்களா? அப்போ அவிசுவாசமான செய்திகளை உள்ள கேட்கவே கூடாது. ஏனென்றால் கேள்வியினாலே விசுவாசமும் வரும், அவிசுவாசமும் வரும். அதே நேரத்துல நல்ல செய்தியை நீங்க கேட்கவில்லை என்றால் விசுவாசம் வராது. வெரி குட். ஓகே, இருக்கட்டும் பிரதர். 10 ரைட்டோம். கொஸ்டின் நம்பர் 10. யாருடைய தேவ பக்தி வீண்? யாராவது சொல்லுங்க. இதுவரைக்கும் சொல்லாத யாராவது சொல்லுங்க. மகேஸ்வரி சிஸ்டர் சொல்லலாம். ஓகே, 19வது அதிகாரம் 19வது பக்கம் இடையில வருது பாஸ்டர். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல். ஓகே, அப்போ நாவை அடக்காமல் என்பது எதை குறிக்கிறது? நாவை அடக்காதவன் என்ன செய்வாங்க? எப்படி பேசுவாங்க? எதிர்மறையான நெகட்டிவ். ஓகே, ஜெபத்திலே எதை சொல்லுகிறவர்கள்? தங்களுடைய தேவ பக்தியை வீணாக்குகிறவர்கள், தங்கள் பிரச்சனைகளை சொல்லுகிறவர்கள். நான் ஒரு 3 பாயிண்ட் எழுதியிருக்க பாருங்களேன். அதாவது யாருடைய தேவ பக்தி வீண்? நாவை அடக்காதவர்கள். அது கரெக்ட் ஆன்சர். நாவை அடக்காதவர்கள் என்ன செய்வார்கள்? ஜெபத்திலே அழுவார்கள், அவிசுவாசத்தை பேசுவாங்க, பிரச்சனைகளை பேசுவாங்க இல்லையா? எப்படியாவது அழுதா வாங்கிடலாம்னு நம்புவாங்க. ஏன் அழுகை ஜெபத்திற்கு பதில் கிடைப்பதில்லை? நெகட்டிவ் ஆன்சர் கிடைக்குது. விசுவாசம் இல்லை. அதாவது அவிசுவாசம் உள்ளவர்களுக்கு தான் அழுகை வரும். சரிங்களா? ஆமா, எல்லாருடைய முகங்களும் நல்ல பிரகாசம் அடைந்து இருக்குது. பாம் அமரதேவா சிஸ்டர் முகம்லாம் நல்ல பிரகாசமா இருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கு, முதல் வகுப்புல முகங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னு ஞாபகம் இருக்கு. ரைட்டா? ஏன்னா நாம என்ன நினைச்சோம்னா ஜெபத்துல அழணும், நம்ம பிரச்சனையெல்லாம் கொட்டணும், அவசியம் இல்லை. நேத்து ஒருத்தர் கூப்பிட்டாரு, எங்க இருந்து? யூகேல இருந்து. சரிங்களா? பிரதர், நான் உங்ககிட்ட 5 நிமிஷம் பேசணும்னார். நான் கார் டிரைவ் பண்ணிட்டே இருக்கேன். சொல்லுங்க என்ன. ஒரு 2-3 பிரச்சனை சொன்னார். ஜாப் இல்லை, குழந்தை இல்லை, பாஸ்டருடைய பையன் சென்னையில இருந்து அங்க போய் செட்டில் ஆயிருக்காங்க. ரொம்ப சோர்ந்து பேசினார். அப்ப நான் சொன்னேன், தம்பி நீங்க என்கிட்ட ஒரு 5 பிரச்சனை சொல்லியிருக்கீங்க, இதே மாதிரி இன்னும் 95 பிரச்சனை இருக்கு. ஆமா கரெக்ட் ஐயா, கரெக்ட் அண்ணன், சரிதான் அண்ணன். இதுக்கு மேல நான் கேட்டேன்னு வைங்க, ஏன் அவிசுவாசம் பாதிச்சிடும். கரெக்டா? அப்ப நான் என்ன சொன்னேன், தம்பி இட் இஸ் ஈஸி. சரிங்களா? இந்த நாள்ல இருந்து நீங்க சத்தியத்தை சரியா அறிய போறீங்க. இப்போ உங்களுக்கு முதுகுல இருக்கிற வலி இப்பொழுது சுகமாயிரும். தொடர்ந்து எங்க செய்திகளை கேளுங்க. பிளஸ் நீங்க விரும்புனீங்கன்னா இந்த பைபிள் காலேஜில், ஏன்னா பாஸ்டருடைய பையன் அவர் தவறான பைபிள் காலேஜில படிச்சுட்டு வந்திருக்கிறார். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கூட ரொம்ப போட்டு பிரச்சனையில உள்வாங்காதீங்க. இப்ப நான் என்ன செய்யறேன்? கிருபை பாருங்க, முதுகு வலிய கர்த்தர் கிருபையா சுகமாக்கிட்டேன். இதுக்கு மேல அவர் யார்கிட்ட கேள்வி கேட்க கூடாது. தம்பி இந்த முதுகு வலி எப்படி சுகமாச்சோ அந்த வல்லமை போதும். உங்க ஜாப் இல்லை, அந்த பிரச்சனை தீர்த்துரும். குழந்தை இல்லை, அந்த பிரச்சனையை தீர்த்துரும். நீங்க டிப்ரெஷன்ல இருக்கீங்க, அந்த பிரச்சனையை தீர்த்துரும். நான் உங்களுக்கு 400 செய்தி ஃப்ரீயா அனுப்புறேன், கேளுங்க. நம்ம ரோல் ஓவர் பாருங்க இல்லையா? சிம்பிள் ஆலோசனை. ரைட்? இப்போதான் எல்லாமே யூடியூப்ல இருக்குது. ஆண்ட்ரூ மக் செய்தியை கேளுங்க, பில் வின்சனை கேளுங்க. இல்ல அப்போ கேள்வி என்ன? யாருடைய தேவ பக்தி வீண் என்றால் ஜபத்திலே தங்கள் நாவை அடக்காதவர்களுடைய
தேவ பக்தி வீணாக இருக்கிறது. தேங்க் காட், நம்ம எல்லாரும் அதுல இருந்து தாண்டி வந்துட்டோம். இன்னும் அடுத்த லெவலுக்கு நீங்க செல்லுவீர்கள். ஏதாவது கேள்வி, டவுட் இருக்கா? இல்ல நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, நான் ஜெபம் பண்றேன், பவர் ரிலீஸ் பண்றேன். இன்னும் பிரகாசமுள்ள மனக்கண்கள், சரிங்களா? இன்னும் ஞானம், இன்னும் விசுவாசம், இல்லையா? ஆமா, எதற்கு? நீங்கள் இந்த வெளிச்சத்துல வந்துட்டீங்க. உங்களுக்குள்ள ஒரு பாரம் இருக்கும். என்ன பாரம் இருக்கும்? ஐயோ, இந்த வெளிச்சம் என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா நல்லது, என் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சா நல்லது. அதுக்கும் இன்னைக்கு நம்ம பேச போறோம். உங்களுடைய குடும்பத்தார் யாவரும் இந்த வெளிச்சத்துக்குள்ள வரப்போறாங்க. பிதாவே உமக்கு நன்றி அப்பா, அவர் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லி இருக்கிறேன். இந்த வகுப்புல இணைந்திருக்கிறவர்கள், ஜூம் மீட்டிங் மூலமாக இணைந்திருக்கிறவர்கள், யூடியூப்ல இணைந்திருக்கிறவர்கள், வருங்காலத்துல இதை பார்க்க போகிறவர்கள், இவர்கள் யார் யாருடைய சால்வேஷனுக்காக ஜெபித்திருக்கிறார்களோ, இந்த நாள்ல இருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டது போல பேசுவார்களாக. தேவரே, என்னுடைய கணவனை ரட்சித்ததற்காக நன்றி என்று சொல்லுவார்களாக. ஏனென்றால் ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கரம் குறுகி போகவில்லை. இனி இவர்கள் ஜெபத்துல தங்கள் பிரச்சனையை பேச மாட்டார்கள், இவர்கள் வெற்றியை பேசுவார்கள். என்ன ஆசீர்வாதம் வேண்டுமோ அதை பேசுவார்களாக. அந்த அளவுக்கு ஞானத்தை நீர் கொடுத்திருக்கிறேன் நன்றி, அந்த அளவுக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறேன் நன்றி. இந்த நாளிலிருந்து தேவனுடைய ஆவியானவர் அதை நினைப்பூட்டுவீர், அதற்காக உமக்கு நன்றி 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 நன்றி. யார் யாருடைய ரட்சிப்புக்காக இவர்கள் ஜெபித்திருக்கிறார்களோ அத்தனை பேரும் இயேசுவின் நாமத்தினால இந்த ஆண்டை ரட்சிக்கப்பட்டு அவர்கள் புதிய ஆண்டிற்குள்ளாக செல்லும் பொழுது புது சிருஷ்டியாக செல்லுவார்களாக. இந்த வருஷமே அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள் இயேசுவின் நாமத்தினால. அதே போல இந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த கிருபையின் சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு தேவரை திறந்து வைத்திருக்கிற வாசலை அவர்கள் கண்டுபிடிப்பார்களாக. அதற்கேற்ற பாதையிலே தேவரீர் சகல சத்தியத்திற்குள்ளேயும் இந்த பிள்ளைகளை நடத்துகிற தேவனுடைய ஆவியானவர் தாமே அந்த பாதையிலே நீ நடத்துவீராக ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் சத்தியத்தை சரியாக அறிகிறதுனால பூரண விடுதலையை பேசுகிறேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னேன். பூரண விடுதலை மாத்திரமல்ல, பூரண சமாதானம் மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய பூரணமான ஆசீர்வாதம் இவர்கள் மீது வந்து தங்குவதாக. சரீரத்திலே பூரணமான சுகமும் பலனும் உண்டாவதாக. இன்னும் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை கற்றுக்கொள்ள தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென்.